வணக்கம். இந்தியாவில் டிபியை ஒழிக்க ஒரு தடுப்பூசி மட்டும் போதாது. இன்னும் விஞ்ஞானிகள் ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா டிபிங்கிறது ஒரு நோய் மட்டும் இல்லை, அது இந்தியாவின் வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு, மக்கள் அடர்த்தி மற்றும் சுகாதார அமைப்புடன் நேரடியாக இணைந்திருக்கும் ஒரு பிரச்சனை. நம்மில் பலருக்கு டிபின்னா இருமல், நுரையீரலை பாதிக்கும்னு மட்டும் தெரியும். ஆனால் உண்மையில் டிபி கிருமி உடலின் எந்த உறுப்பையும் தாக்க முடியும். மூளைக்கு போனால் அது டிபி மெனின்ஜைட்டிஸ், எலும்புக்கு போனால் போன் டிபி, சிறுநீரகத்திற்கு போனால் ரீனல் டிபி, நிணநீர் சுரப்பிகளுக்கு போனால் லிம்ப் நோட் டிபி, இப்படி உடலின் பல பகுதிகளை தாக்கும். அதனால தான் டிபியை கிரேட் இமிட்டேட்டர்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இது பல நோய்களைப் போலவே தோற்றமளிக்கும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நபருக்கு டிபி கிருமி உடலுக்குள் வந்துருச்சுன்னா உடனே நோய் வராது. சிலருக்கு 10 வருஷம், சிலருக்கு 15 வருஷம், 20 வருஷம் கூட அமைதியாக மறைஞ்சிருக்க முடியும். இதைத்தான் லேட்டன் டிபின்னு சொல்கிறாங்க. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 25% பேரின் உடலில் டிபி கிருமி இருக்கலாம்னு WHO மதிப்பிடுது. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல நிலையில் இருந்தால் அது வெளிப்படாது. இந்தியாவின் சவால் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்தியாவில் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் போதுமான சத்துணவு இல்லாமல் வாழ்கிறாங்க. ஒருவருக்கு சத்து குறைபாடு இருந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அப்போதுதான் மறைந்திருந்த டிபி கிருமி விழித்துக்கொண்டு நோயாக மாறுது. அதனால தான் டிபிக்கும் வறுமைக்கும் இடையே நேரடி தொடர்பு இருக்குது. இப்போது ICMR நடத்திய ப்ரிவென்ட் டிபி ஆய்வு ஏன் முக்கியம்? 18 மையங்களில் 12,700க்கும் மேற்பட்ட நபர்களிடம் பல ஆண்டுகள் ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அதில் VPM-1002 மற்றும் இம்யூவேக் என்ற 2 புதிய தடுப்பூசிகள் சோதிக்கப்பட்டுச்சு. VPM-1002 தடுப்பூசி எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபிக்கு எதிராக 50%க்கும் அதிகமான பாதுகாப்பு காட்டியது. இது உலக டிபி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுது. ஏன்னா இதுவரைக்கும் பெரும்பாலான ஆய்வுகள் நுரையீரல் டிபியை மட்டுமே கவனிச்சுது. ஆனால் இந்த ஆய்வில் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? சத்து குறைபாடு உள்ளவர்களிடம் தடுப்பூசி முழு திறனில் வேலை செய்யவில்லை. அதாவது நீங்கள் உலகத்திலேயே சிறந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சாலும் மக்களுக்கு போதுமான உணவு கிடைக்கலன்னா டிபியை முழுமையாக வெல்ல முடியாது. பெர்ஃபெக்ட் வேக்சின் வரட்டும்னு காத்திருக்காதீங்க. ஏன்னா டிபிக்கு எதிரான போரில் வெற்றி பெற வேணும்னா ஆரம்பத்திலே நோயை கண்டுபிடிக்கணும், குடும்ப உறுப்பினர்களை பரிசோதிக்கணும், மறைந்திருக்கும் லேட்டன் டிபிக்கு சிகிச்சை கொடுக்கணும், புதிய தடுப்பூசிகளை பயன்படுத்தணும், சத்துணவை மேம்படுத்தணும், பொது சுகாதார முதலீட்டை அதிகரிக்கணும். டிபியை உருவாக்குவது ஒரு கிருமி, ஆனால் டிபியை வளர விடுவது வறுமை தான். டிபியை கட்டுப்படுத்துவது மருந்து, ஆனால் டிபியை ஒழிப்பது நல்ல சத்துணவு, விழிப்புணர்வு, தடுப்பூசி மற்றும் வலுவான சுகாதார அமைப்பு தான். அதனால் இந்தியாவின் டிபி போராட்டம் ஒரு மருத்துவ போராட்டம் மட்டும் இல்லை, அது ஒரு சமூக மற்றும் பொருளாதார போராட்டமும் கூட. ஒரு கிருமியை வெல்ல மருந்து போதும், ஆனால் டிபியை வெல்ல ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த முயற்சியே தேவைப்படுது. நன்றி.